RSS எனும் ட்ரோஜன் குதிரை. அத்தியாயம் 9. அத்தியாயம் 9. தேசபக்தி. மாநில உரிமை. கூட்டாட்சியை ஒழிக்கவே ஒற்றையாட்சி. கூட்டாட்சிக்கு எதிராக ஒற்றையாட்சியே RSS கொள்கையும் இலக்குமாகும். ஞானகங்கை பஞ்சாப் தாட்ஸ் என்ற RSSின் கொள்கை பிரகடன நூலில் அதன் குரு MS கோல்வால்கர் பக்கம் 325, 326 கூறுவது என்ன? விஷ வித்து என்ற தலைப்பில் இன்று நமக்குள்ள அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் நமது ராஷ்டிரமானது உடலை போன்று பிரிக்கப்பட முடியாத ஓர் உறுப்பு, தேசியம் வாய்ந்தது என்ற உறுதியான நம்பிக்கையில் ஆழ்ந்து ஊறியவர்கள் அல்லவென்பது நமது அரசியல் சாசனத்தை சமஷ்டி அமைப்பாக கூட்டாட்சியாக நிறுவியதிலிருந்து புலனாகிறது. நமது நாடான பல ராஜ்யங்களின் ஒன்றியம், யூனியன் என்று இன்று வர்ணிக்கப்படுகிறது. இதற்கு முந்தைய அமைப்பில் வெறும் மாகாணமாக இருந்தவையெல்லாம் மாநிலங்களின் கௌரவ அந்தஸ்துடன் எத்தனையோ தனி அதிகாரங்களுடன் விளங்குகின்றன. முற்காலத்தில் நமது ஒருமித்த ஒரே தேசிய வாழ்க்கையை தனியுரிமை பெற்ற பல அரசியலமைப்புகளாக துண்டாடிய போது தேசிய ஒருமைப்பாடு சிதைந்தடைந்ததற்கும் தோல்வியடைந்ததற்கும் விதைகள் விதைக்கப்பட்டன. இன்றுள்ள சமஷ்டி அமைப்பும் அதே பிரிவினை விதைகளை விதைத்துள்ளது. அது மட்டுமல்ல, அதே நூலின் பக்கம் 323 எழுதுகிறார், அந்நியன் விரித்த வலை. நாம் ஒரே நாட்டையும் ஒரே பண்பாட்டையும் சார்ந்தவர்கள் என்ற விழிப்புணர்ச்சி ஒரு சிறிதும் இல்லாமற் போனதன் காரணமாக இந்த நாடானது சூழ்ச்சி நோக்கங்களை கொண்ட எந்த ஒரு அந்நியனும் பிரிவினை விதைகளை விதைப்பதற்கு ஏற்ற வளமான பூமியாக ஆகிவிட்டது. அறிஞர்களென அழைக்கப்படுபவர்களும் கூட இத்தகைய நயவஞ்சக சூழ்ச்சியான பிரச்சாரத்தால் உணர்ச்சி வசப்பட்டு அறிவிடக்கிறார்கள். உதாரணமாக, அந்நியன் ஒருவனது சூழ்ச்சி திறமையின் மூலமாகத்தான் தனி திராவிட நாடு கோரிக்கை எழுந்தது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்நிய கிறிஸ்தவ மிஷனரி ஒருவர் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் சுற்றுப்பயணம் நிகழ்த்தினார். அப்பொழுது இடைவிடாமல் விஷம சூழ்ச்சியாக ஒரு பிரச்சாரத்தை நடத்தி வந்தார். அதாவது, தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி மற்றும் தமிழை சார்ந்த அனைத்துமே எஞ்சியுள்ள பாரதிய பண்பாட்டிலிருந்தும் மொழியிலிருந்தும் அடிப்படையிலேயே வேறுபட்டது என்றும் தமிழர்கள் தனி ராஷ்டிரமாக அமைந்தவர்கள் என்றும் பிரச்சாரம் செய்தார். சாதாரண மக்களுக்கு தனது விஷம கருத்து பிடிவாதமானதாக ஆகவிடும் என்பதற்காக திருக்குறளுக்கு மாறாட்டமான திரித்த விளக்கம் ஒன்றையும் கொடுத்தார். ஆனால் வியக்கத்தக்க விஷயம் என்னவெனில், அறிவாளிகள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் கூட தமக்காக விரிக்கப்பட்டிருக்கும் வலையை புரிந்து கொள்ளவில்லை. திராவிடர் என்று சொல்லி அடையாளப்படுத்தி விட்டவர் என்று கால்டுவெல்லை குறிவித்து கதறுகிறார்களே, கால்டுவெல் மூத்தவரா, மனுதர்மம் மூத்ததா? மனுதர்மம் என்று சொல்கிறது பவுண்டரம், அவுண்டரம், திராவிடம், காம்போசம், யவனம், சகம், பாரதம், பால்கீகம், ஸ்ரீனம், கிராதம், தரதம், கசம். இந்த தேசங்களை ஆண்டவர்கள் அனைவரும் மேற்சொன்னபடி சூத்திராளாய் ஆகிவிட்டார்கள். இதில் வரும் திராவிடத்தை என்ன சொல்வார்கள்? கால்டுவெல் புதிதாக சொன்னார். பழைய நாடகங்களில் 56 தேசத்து ராஜாக்கள் என்று குறிப்பிடுகிறார்களே, அந்த 56 தேசங்கள் எவை? இதோ அபிதான சிந்தாமணி சிங்காரவேலு முதலியார் தொகுத்தது. பக்கம் 1079 தேசம் என்ற தலைப்பில் தரப்பட்டிருக்கிற பட்டியலில் 40வது இடத்தில் இருக்கிறதே திராவிடம் என்ற பெயர். இது யார் திணித்தது? PT சீனிவாச ஐயங்கார் எழுதிய தமிழர் வரலாறு என்ற நூலில் திராவிடம் என்றால் திராவிடர்கள் இருந்த இடம் என்கிறாரே. யசூர் வேதத்தில் திரமிழம் என்ற சொல் வருகிறதே, தமிழ், திரமிழம், திராவிடம் என்பதுதானே சொல் வளர்ந்த வரலாறு. 1573 தாரநாதர் என்பவர் எழுதிய இந்தியாவில் புத்தமத வளர்ச்சி என்னும் நூலில்
திரமிழம் என்பதும் கிபி 6ஆம் நூற்றாண்டினராக கருதப்படும் வராக மிகிரனின் கிருகத் சம்ஹிதை என்ற நூலில் நாட்டின் 9 பெரும் பிரிவுகளாக குறிக்கப்படுவது ஒன்றாக வரும் திரமிடம் என்பதும் குமரிலப்பட்டரின் ஆந்திர திராவிடரும் ஆந்திர திராவிடர் ஆவார். ஆந்திர திராவிடர் விழா என்ற சொல்லாடலும் எதை குறிக்கின்றன? இவர்களின் இலக்கியங்களிலோ கிபி 8ஆம் நூற்றாண்டில் திராவிட சிசு என்று திருஞான சம்பந்தரை குறிப்பிடுகின்றனர். பாகவத புராணத்தில் திராவிடம் இல்லையா? உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள், வரலாறுகள், இலக்கியங்கள், பார்ப்பனர்களின் வேதம் உள்ளிட்டவற்றிலெல்லாம் திராவிடம் என்ற சொல்லுக்கு ஆதாரம் இருக்கும்போது கால்டுவல்லை குறிவிப்பது இவர்களது திரிபு வேலையை பளிச்சென காட்டுகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாய்ப்பிலும் இந்தியாவின் கூட்டாட்சியை ஒழித்து மாநிலங்களின் அதிகாரங்களை குறைத்து அனைத்தையும் ஓர் இடத்தில் குவித்து ஒற்றை ஆட்சியாக மாற்றும் நோக்கில் இன்றைய பாஜக ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் நீட்சிதான் இன்று படிப்படியாக மாநில அரசுகளின் கட்டுப்பாடுகளில் இருந்து பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லப்படுகின்றன. இதுவரை நீங்கள் கேட்டது RSS எனும் ட்ரோஜன் குதிரை என்ற ஒலி புத்தகத்தின் 9ஆம் அத்தியாயம். குரல் முனைவர் க. அன்பழகன். புத்தக வெளியீடு திராவிடர் கழகம். ஒலி புத்தக வெளியீடு பெரியார் பண்பலை. அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க இணைந்திருங்கள்.